மனுக்குலம் மீட்படைய மனபொரு எடுத்தவரே, மன்னவா உயிர் தந்து உலகினை மீட்டாயே. மன்னவா உயிர் தந்து உலகினை மீட்டாயே. கல்வாரி பாடுகளின் நாயகனே இறைவா, மீட்பினை தந்திடுவார் சிலுவை பயணத்திலே, சிலுவை பயணத்திலே. தியாகச் செம்மலின் தியாக பாதை. முன்னுரை. இறையேசுவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, உடையை கிழிக்க அல்ல, உள்ளத்தை ஆராய்ந்து எண்ணங்களை வண்ணங்களாக்கிட, செயல்களை செம்மையாக்கிட, பாவத்தை வெறுத்து பாவத்திற்காய் மனம் வருந்திட, இதோ இந்த சிலுவை பாதை நம்மை அழைக்கின்றது. பாவியை நேசித்த நம் தியாகச் செம்மலின் அருளை பெற்றுக்கொள்ளுகின்ற பாதை இந்த பாதை. ஒருத்தல், உபவாசம், தான தர்மம் போன்ற நற்செயல்களில் ஈடுபட்டு இறையாட்சிக்கு ஏற்புடையவராக வாழுகின்ற இந்த காலத்தில் சிறப்பாக நமது வாழ்வும் பணியும் தியாகச் செம்மலின் அடியொற்றதாக இருக்க அவரின் ஆற்றலையும் அருள் வரங்களையும் வேண்டுவோம். கீழே விழுந்த விதைதான் விருட்சமாக மேல் நோக்கி எழுவதைப் போல சறுக்கல்களில் சரிந்துவிட்ட நம் தியாகச் செம்மல், எழுந்து விட்டேன் மகளே, மகனே, உனக்காக உயிர் பெற்று விட்டேன் என்று புத்துணர்வோடு தியாகத்தோடு நம்மை அழைக்கின்ற பாதை இந்த பாதை. எனவே தியாகச் செம்மலின் பாடுகளோடு பயணித்து இறையாட்சிக்கு நம்மை தயாரிப்போம், உருவாக்குவோம், உழைப்போம், ஜெபிப்போம், பயணிப்போம். கூரையில்லை உன்னிடமே, கரையில்லா தெய்வம் நீயே, குற்றவாளியாகிட நான் பாவம் செய்தேனே, நிலையான வாழ்வளிக்கும் நீதிமானே இறைவா, பாவ சிலுவையிலே அறைந்திட தீர்ப்பானே, அறைந்திட தீர்ப்பானே. எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ உம்மை தீர்ப்பிட்டதும் எல்லாம் எனக்காகவோ, உம்மை தீர்ப்பிட்டதும் எல்லாம் எனக்காகவோ. முதல் நிலை தியாகத்திற்கு தண்டனை. அன்பு நிறை இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நேற்று இவ்வுலகை ஒரே சொல்லால் படைத்த இறைவன் தன்னால் படைக்கப்பட்ட மனிதனின் முன்னாள் நீதி தீர்ப்புக்காக குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறார். பதவிக்காக நீதியை கொன்று இயேசு சிலுவை சாவுக்குரியவர் என்ற தீர்ப்பு எழுதினான் பிலாத்து. இன்று பிலாத்து மறைந்தாலும் இன்றும் நீதியை கொல்லும் பிலாத்துக்கள் இருக்கத்தான் செய்கின்றனர். அநியாயமாக சாதாரண மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. நமது அறைகூவல் என்ன? ஏழைகளுக்காக நமது மனம் இறங்குகிறதா? குடும்பங்களில் எவ்வாறு நீதி வாழ்கிறது? இயேசுவின் சிலுவை மரணத்துக்காக கலங்கும் நாம் அநியாயமாக தண்டிக்கப்படுவோருக்காக குரல் கொடுத்திருக்கின்றோமா? இல்லை அவர்களுக்காக ஆதங்கப்பட்டிருக்கின்றோமா? சிந்திப்போம். நாளை தியாகச் செம்மலே எம்மில் மனிதம் மலர்ந்திட நீர் காட்டிய தியாக வாழ்வில் நாங்கள் என்றும் நடந்து உலகில் நீதியை நிலைநாட்ட வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். சிலுவை அணைந்திட்ட இணையில்லா தெய்வம் நீயே, உம் தோள் ஏறிட கழுமரம் தவம் செய்ததோ, கூர பாவங்களை மன்னிக்கும் எம் இறைவா, பார சுமையினிலே சிலுவையை சுமந்தாயே, சிலுவையை சுமந்தாயே. எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ சிலுவை சுமந்ததும் எல்லாம் எனக்காகவோ, சிலுவை சுமந்ததும் எல்லாம் எனக்காகவோ. இரண்டாம் நிலை. தியாகத்தின் தோளில் பாவத்தின் சுமை. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நேற்று மாசற்ற இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை சுமத்தப்பட்டது. உலகின் பாவம் அனைத்தும் சிலுவையின் வடிவில் இயேசுவின் தோளில் சுமத்தப்பட்டது. இயேசுவும் இன்முகத்தோடு சிலுவை மரத்தை ஏற்றுக்கொண்டார். இன்று இறைவன் தான் படைத்த மனிதனின் ஈடேற்றத்துக்காக தன்னையே முழுமையாக தரும் தியாகம் அளப்பரியது. குற்றவாளிகளுக்குரிய தண்டனையான சிலுவை மரத்தை மனிதர்களின் மீட்புக்காக ஏற்றுக்கொண்ட குற்றமற்ற இயேசுவின் தியாகம் ஒப்புயர்வற்றது. இன்று நாமும் தியாக மனப்பான்மையில் வளர வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பம். எனவே அடுத்தவரின் நலனுக்காக நம்முடைய
பணம், பொருள், நேரம் ஆகியவற்றை கொஞ்சம் தியாகம் செய்வோம். மறு கிறிஸ்துக்களாக இவ்வுலகில் வாழ்வோம். நாளை. தியாகச் செம்மலே, நாங்கள் மீட்பு பெற உம்மையே எங்களுக்கு முழுமையாக தந்தீர். அதுபோல நாங்களும் பிறரின் வாழ்வுக்காக எங்களையே முழுமையாக அர்ப்பணிக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவனவாக. ஆமென். பசியால் உடல் வாடி தள்ளாடும் தெய்வம் நீயே, தரையில் வீழ்ந்திட புவி தவம் செய்ததோ, முள்முடி சூடிய அரசே என் இறைவா, குப்புறத் தரையினிலே முதல் முறை விழுந்தாயோ, முதல் முறை விழுந்தாயோ. எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, முதல் முறை விழுந்ததும் எல்லாம் எனக்காகவோ, முதல் முறை விழுந்ததும் எல்லாம் எனக்காகவோ. மூன்றாம் நிலை. தியாக செம்மலின் முதல் சறுக்கல். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நேற்று கலிலேயா தொடங்கி எருசலேம் வரை இயேசு உண்மையை உரக்க போதித்தார். ஆனால் மாறாத மனிதரின் நிலை கண்டு இயேசு தடுமாறுகிறார். அதுவே இந்த சறுக்கல். சறுக்கல்தான். ஆனால் இயேசு விழுந்து கிடக்கவில்லை, மாறாக எழுந்து சிலுவை சுமக்கிறார். இன்று அன்புக்குரியவர்களே, நமது மனமும் குணமும் எவ்வாறு? நம்மில் நம்பிக்கை வைத்து நம்மை படைத்த இறைவன் முன்னேறி செல்கிறார். நாம் பிறரின் வலியை போக்க துணை செய்கின்றோமா, அல்லது பிறருக்கு வலியை ஏற்படுத்துகின்றோமா? இன்றைய உலகம் காயங்கள் நிறைந்து காணப்படுகிறது. அக்காயங்களை குணமாக்குவது யார்? நாம் தான், நமது நம்பிக்கைதான் என்பதை இயேசுவின் பயணம் நமக்கு உணர்த்துகிறது. விழுந்து கிடக்காமல் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் எழுந்து நடப்போம். காயமற்ற சமூகத்தை அமைக்க வலு சேர்ப்போம். நாளை தியாக செம்மலே, எங்களது வாழ்க்கை பாதையில் நாங்கள் சோர்வடையாமல் துணிந்து என்றும் சென்றிட வரம் தாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். அன்னை மடியினிலே அமுதான தெய்வம் நீயே, உன்னை இன்றிட மரித்தவம் செய்ததோ, சோதனை வேளையில் கலங்கிய என் இறைவா,
எனக்காகவோ அன்னையின் வேதனையும் எல்லாம் எனக்காகவோ அன்னையின் வேதனை எல்லாம் எனக்காகவோ. நான்காம் நிலை, தியாகத்தின் சந்திப்பும் தியாக பேழையின் துடிதுடிப்பும். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நேற்று கருவிலும் கரத்திலும் மார்பிலும் போற்றி வளர்த்த மகன் கொடிய வதைக்கு உள்ளாகி சிலுவை சுமந்து குற்றவாளியாக ஊர் தூற்றும் நிலை கண்டு அன்னை மரி பதறுகிறார். கண்ணீர் கடலாய் நிற்கும் தன் அன்பு தாயின் கரம் பற்றிய இயேசு அங்கு வார்த்தைகள் இல்லை, கண்கள் மட்டுமே ஆறுதலை பரிமாறிக்கொள்கின்றன. இன்றும் பல தாய்மார்கள் கண்ணீரோடு நிற்கின்றனர். பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு மற்றும் பல ஏற்றங்களை தர முயலுகின்றனர். ஆனால் கடவுள், மனசாட்சி, அன்பு, தியாக வாழ்வு எதையும் தர மறுக்கின்றனர். விளைவு, சமூகத்தில் கரைபடிந்த மனிதர்களை உருவாக்குகின்றனர். இங்கு தேவை இயேசுவின் வழி நடக்கும் மனித தாய்மார்களே. இதை அன்னை மரியாவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நாளை, தியாகச் செம்மலே, உம் தாய் மரியன்னையைப் போல நல்ல பிள்ளைகளாக நாங்கள் இந்த சமூகத்திற்கு வழங்க அருள் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். உன்னையே தியாகம் செய்து உதவிய தெய்வம் நீயே, உனக்கு உதவிட சீமோன் தவம் செய்தானோ, உதவும் கரமான வல்லலே என் நிறைவா, சிலுவையில் தள்ளாட சீமோன் உதவினாரே, சீமோன் உதவினாரே. எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ, சிலுவையில் தள்ளாடலும் எல்லாம் எனக்காகவோ, சிலுவையில் தள்ளாடலும் எல்லாம் எனக்காகவோ. ஐந்தாம் நிலை, தியாகத்திற்கு உதவிடும் சீமோனின் நட்பு. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நேற்று வேடிக்கை பார்க்க வந்த சீரேனே ஊராராகிய சீமோனை சிலுவை சுமக்குமாறு கட்டாயப்படுத்துகின்றனர். 12 திருத்தூதர்களுக்கும் 72 சீடர்களுக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு இந்த ஏழை விவசாயிக்கு கிடைத்தது. இயேசுவின் பரிதாபமான நிலை கண்டு வருந்தி அவருக்கு உதவிட தானும் அவருடன் இணைந்து சிலுவையை சுமக்கிறார். இன்று மனிதம் உயிர் வாழ்வதற்கு சீமோன் போன்ற நல்ல உள்ளங்கள்தான் காரணம் என்பதை நாம் மறக்க வேண்டாம். இன்பத்தில் கூடி கொண்டாடும் பலர் துன்பம் வந்ததும் ஓடி ஒளிந்து விடுவதை பார்க்கின்றோம். அத்தகைய ஈன குணம் மனிதம் அல்ல என்பதை உணர்வோம்.
உண்மையான உறவுக்கு மதிப்பளித்து பணத்தால் வரும் காணல் உறவுகளை களைந்து ஏழை எளியோருக்கு தன்னலம் பாராமல் உதவி செய்து வெற்று விளம்பரங்களை தவிர்த்து உண்மையில் உறவுக்கு கை கொடுப்போமே. நாளை தியாக செம்மலே இறைவா, போலியான உறவினை தவிர்த்து உண்மையை மனதில் ஏற்றி துன்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் எம்மால் இயன்ற உதவிகளை செய்திட வரம் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இழைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். இரத்தத்தின் வியர்வையிலும் முகம் மலர்ந்த தெய்வம் நீயே, உன் முகம் துடைத்திட வேரோனிக்கா தவம் செய்தாலோ, உயர்ந்தவும் அழகின் உருவேம் இறைவா, உம்முகம் பதிர்ந்திட வேரோனிக்கா துடைத்தாலே, வேரோனிக்கா துடைத்தாலே. எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ, உன் முகம் பதிர்ந்ததும் எல்லாம் எனக்காகவோ, உன் முகம் பதிர்ந்ததும் எல்லாம் எனக்காகவோ. ஆறாம் நிலை. தியாகத்திற்காக புரட்சி செய்த பெண். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சுலுவையால் உலகத்தை மீட்டருளினே. நேற்று வெரோனிக்காள் என்ற அந்த பெண் தென்றல் அன்று ஒரு அன்பு புரட்சி செய்தது. இயேசு சிலுவை சுமந்து செல்லும் பாதையில் பலர் வேடிக்கை பார்த்தனர், சிலர் வேதனைப்பட்டனர். ஆனால் யாரும் இயேசுவுக்கு உதவ வேண்டும் என்ற துணிச்சலில் இல்லை. அந்த புரட்சியை வெரோனிக்காள் செய்து முடித்தார். இன்று வெரோனிக்காள் போன்ற மனிதரில் மாணிக்கம் நமது மத்தியிலும் உண்டு. ஆனால் அவர்கள் ஒரு சிலரே என்கின்ற போதுதான் நெருடலாக இருக்கிறது. பணம், பதவி, வலிமை என்று சமூகத்தில் செல்வாக்கு உடையோர் நம்மில் பலர் இருந்தாலும் சமூக விடியலுக்கு உண்மையாக உழைக்க வருவதில்லை என்பதுதான் உண்மை. இயேசு விரும்புவது வெறும் விசுவாசம் இல்லை, மாறாக சேவை நிறைந்த விசுவாசம். அவர்களுக்கு மட்டும்தான் அவர் தரும் நிம்மதி என்ற அன்பு பரிசு கிடைக்கும். நாளை தியாகச் செம்மலே எங்களால் இயன்ற உதவியை இச்சமூக விடியலுக்கு வழங்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். கால்கள் தள்ளாடி தளர்ந்திட்ட தெய்வம் நீயே, தரையினில் கவிழ்ந்திட மண் தவம் செய்ததோ, கசையடி தாங்கிய நேசரே என் இறைவா, கல்வாரி
எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ மறுமுறை விழுந்திட்டதும் எல்லாம் எனக்காகவோ மறுமுறை விழுந்திட்டதும் எல்லாம் எனக்காகவோ ஏழாம் நிலை தியாகச் செம்மலின் இரண்டாம் சறுக்கல். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நேற்று யானைக்கும் அடிசறுக்கும் என்பார்கள். இங்கு இறைமகனுக்கே அடிசறுக்குகிறது. மீண்டும் ஒருமுறை இயேசு சிலுவையின் பாரத்தால் தான் படைத்த மண்ணில் சாய்கிறார். அவர் தடுமாறவில்லை, ஆனால் நமது நய வஞ்சகத்தால் புழுதியில் தள்ளப்படுகிறார். மனிதரின் குணம் கண்டு படைத்தவன் கலங்குகிறார். இன்று விழுந்து கிடப்பது இயேசு என்ற சமூகம் என்பதை நாம் மறக்க வேண்டாம். இதை சரி செய்வது இயேசுவின் சீடர்களாகிய நாம்தான். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்று நமது நாவை காப்போம். மனிதரின் நலனை காப்போம். குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை களைவோம். ஒருவர் ஒருவருக்கு மதிப்பளித்து குடும்ப ஒற்றுமையை போற்றுவோம். ஆண்டவரின் வார்த்தையை அன்னை மரியாவைப் போல உள்ளத்தில் நிறுத்தி இல்லத்தில் வாழ்ந்து சமூகத்திற்கு எடுத்துச் செல்வோம். அங்கே விழுந்து கிடக்கும் மனிதரை கை தூக்கி நிறுத்தி விழுந்து கிடக்கும் இயேசுவை தூக்கி விடுவோமே. நாளை தியாகச் செம்மலே, சமூகத்தில் இருக்கும் எண்ணற்ற இழிவுகளை போக்க எங்களையே நாங்கள் அளிக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். அழுகைக்கு மருந்தாகும் ஆறுதல் தெய்வம் நீயே. உம்மை தொடர்ந்திட பெண்கள் தவம் செய்ததோ. கதறி அழுதிடவே அன்பே என் இறைவா, துன்ப வேளையிலும் ஆறுதல் கூறிச் சென்றே, ஆறுதல் கூறிச் சென்றே. எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ அழுகையில் ஆறுதலும் எல்லாம் எனக்காகவோ அழுகையில் ஆறுதலும் எல்லாம் எனக்காகவோ. எட்டாம் நிலை தியாகத்திற்கு ஆதரவு நல்கும் பெண்கள். அன்பு நிறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நேற்று இயேசுவின் நிலை கண்டு எருசலேம் நகர பெண்கள் மாரடித்து புலம்புகின்றனர். இயேசுவோ தனக்காக மாரடித்து அழும் பெண்களிடம், பச்சை மரத்திற்கே இந்த பாடென்றால் பட்ட மரத்திற்கு என்ன நிலையோ? எனவே
உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்கிறார். இன்று இயேசுவின் கூற்று முற்றிலும் உண்மை. இன்றைய இளையோர் இறைவனை மறந்து, என் பெற்றோர்கள் குடும்பத்தையும் மறந்து தான் தோன்றித்தனமாக வாழ்வதை பார்க்கின்றோம். ஜெபத்தால், தபத்தால், உண்மையான வாழ்வால் இறைவனின் ஆசிரை நமது பிள்ளைகளுக்காக கொணர்வோம். ஆற்றல் மிக்க சமூகத்தை, அன்புள்ள இளையோரை, உண்மையான நாளைய உலகை இன்று எழுப்புவோமாக. நாளை தியாக செம்மலை எம் இளையோரை ஆசீர்வதியும். அவர்கள் இயேசுவின் பாதையை தெரிந்து உண்மையிலும் அன்பிலும் வழிநடக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். குருதியில் விழி மூட மயங்கிய தெய்வம் நீயே, வாடி வீழ்ந்திட புவி தவம் செய்ததோ, நடந்திட முடியாமல் தளர்ந்த எம் இறைவா, தலை கீழே தரையினிலே மூன்றாம் முறை விழுந்தீரே, மூன்றாம் முறை விழுந்தீரே. எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, மூன்றாம் முறை விழுந்திட்டதும் எல்லாம் எனக்காகவோ, மூன்றாம் முறை விழுந்திட்டதும் எல்லாம் எனக்காகவோ. ஒன்பதாம் நிலை. தியாகச் செம்மலின் மூன்றாவது சறுக்கல். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நேற்று மீண்டும் ஒரு முறை சிலுவையின் பாரத்தால் இறைவனின் மகன் மண்ணில் சாய்கிறார். மனிதனின் பாவத்திற்காக புழுதியில் விழுந்து கிடக்கிறார். அவரை வீழ்த்தியது நீங்களும் நானும் தான். நமது பாவம்தான் என்பதை உணர்வோம். நம்மை படைத்து நமக்கு வாழ்வளித்து காத்த இறைவனுக்கு நாம் அளிக்கும் நன்றி பரிசு இதுதானா? மிகவும் வேதனையானது. என் வார்த்தைகளை நம்பாவிட்டாலும் என் செயல்கள் பொருட்டாவது நம்புங்கள் என்றார். ஆம், அவரது சொல்லும் செயலும் ஒரே நேர்கோட்டில் செல்லும் ஆற்றல் மிக்கது. இன்று இயேசுவின் வார்த்தையை நம்பாததால் நம் வாழ்வில் விளைந்தது என்ன? ஆம் அன்புமிக்கவர்களே, உலகம் காட்டும் பாதைக்கு மயங்கி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் இழக்க வேண்டாம். அவ்வாறு செய்தால் நடப்பது என்ன என்று நம்மை சுற்றி நடக்கும் அவலங்கள் நமக்கு தெரியும். எனவே இயேசுவின் உயிருள்ள வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆபத்தை விலக்கி நன்மையை நாடுவோம். நிம்மதி என்ற வெளிச்சம் நம் உள்ளத்தில் ஒளிரும் என்பதை உளமாற நம்புவோமே. விழுந்து கிடக்கும் இயேசுவை நமது தூய வாழ்வால் தூக்கி நிறுத்துவோமா? நாளை தியாகச் செம்மலே, பாவத்தை நீக்கி நன்மையை நாங்கள் என்றும் நாடவும், உண்மையின் ஒளியில் உமக்கு என்றும் சேவை புரியவும் வரம் தாரும்.
ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் அது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். ஆடைகள் கலைந்திட சகித்த என் தெய்வம் நீயே, உன்னோடை தொட்டிட யூதர் தவம் செய்தாரோ, அவமானம் செய்திடவே வந்த என் இறைவா, கல்வாரி மலையினிலே ஆடையை கலைந்தனரே, ஆடையை கலைந்தனரே. எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ ஆடைகள் கலைந்ததும், எல்லாம் எனக்காகவோ ஆடைகள் கலைந்ததும், எல்லாம் எனக்காகவோ. பத்தாம் நிலை. தியாகத்தின் ஆடைகள் பறிபோதல். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நேற்று ஆண்டவரின் ஆடைகள் உரியப்படுகின்றன. ஆம், அவற்றோடு சேர்த்து அவரின் தோலும் உரிக்கப்படுவதுதான் கொடுமை. கசையடிக்கும் எண்ணற்ற கொடுமைகளுக்கும் உள்ளான அவரது திருவுடல் இப்போது ஆடைகள் உரியப்படுவதன் மூலம் பல காயங்கள் மீண்டும் புதிதாய் திறக்கின்றன. உயிரோடு ஆண்டவரின் தோல் உரிக்கப்படுவதுதான் உண்மை. அவரை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்துகின்றனர். இன்று ஓ மனிதா, இன்று எத்தனை பெண்கள் மானபங்கம் படுத்தப்படுகின்றனர். நீயும் நானும் இயேசுவின் பிள்ளை. அவர் அவமானம் பட்டது நமது மானமான மரியாதையான வாழ்வுக்குத்தான் என்பதை ஒருபோதும் மறவாதே. ஒருவர் மற்றவரை மதித்து பிறரின் அந்தரங்க வாழ்வுக்கு மதிப்பளித்து அவர்களை நல்வழிப்படுத்தும் செயலில் மட்டும் இறங்கி புதிய விடியலுக்கு வழிகாட்டுவோமே. அது மட்டுமே சரியான தியாகத்தின் பாதை என்பதை உணர்வோம். நாளை தியாகச் செம்மலே, நாங்கள் ஒருவர் மற்றவரை மதித்து மனிதத்தின் மாண்பை காத்து வாழ்ந்திட வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். ஆணிகள் துளைத்திட கதறிய தெய்வம் நீயே, உன் ரத்தம் தோட்டிட உலகம் தவம் செய்ததோ,
உடல் துடித்திட சிலுவையில் அறைந்தனரே, சிலுவையில் அறைந்தனரே. எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ சிலுவையில் அறைந்ததும் எல்லாம் எனக்காகவோ, சிலுவையில் அறைந்ததும் எல்லாம் எனக்காகவோ. பதினொன்றாம் நிலை. தியாகத்தின் உடலில் ஆணி முத்தமிடுகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உங்க திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நேற்று இயேசுவை சிலுவையின் மீது கிடத்தி 3 ஆணிகளால் அறைந்து அவரை அந்த சிலுவையோடு இணைக்கின்றனர். இயேசுவின் நரம்புகள் அறுக்கப்படுகின்றன, எலும்புகள் முறிக்கப்படுகின்றன, இரத்த நாளங்கள் எல்லாம் அருந்து தெரித்து இரத்தம் பீறிட்டு ஓடுகின்றது. சொல்லொன்னா துன்பத்தில் இயேசு ஒரு புழுவை போல் துடிக்கின்றார். மனித உருவம் முற்றிலும் சிதைந்து காணப்படுகின்றார். என்று அன்புக்குரியவர்களே, ஏன் இத்தனை பாடுகள்? யாருக்காக? நமக்காக என்பதை உணர்வோம். இன்றும் எத்தனையோ மக்கள் கொடிய உடல் வலிக்கும் மனவலிக்கும் உள்ளாக்கப்படுகின்றனர். நம்முடைய இரக்கமற்ற சொல் செயல் பலரின் மனதை குத்தி கிழித்து ஆறா வடுவை ஏற்படுத்துகின்றன. கடும் வார்த்தைகளினால் இன்று பல குடும்பங்கள் வீதிக்கு வந்துள்ளன. அப்பொழுதெல்லாம் இயேசுவையே குத்தி கிழிக்கின்றோம் என்பதை என்றாவது உணர்ந்ததுண்டா? பிறருக்கும் மதிப்பளிப்போம். குறிப்பாக சோதனையான நேரத்தில் தோள் கொடுப்போம், துணை நிற்போம். வன் சொல் அகற்றி இன்சொல்லில் இயேசுவுக்கு சிறு ஆறுதல் தருவோம். நாளை தியாகச் செம்மலை பிறருக்கு துன்பம் தரும் சொல் செயல் அகற்றி என்றும் உன் வார்த்தையின் வழியில் வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். எல்லாம் நிறைவேறிட அர்ப்பணித்த தெய்வம் நீயே, உன்னுடல் மாறித்திட கள்வர் தவம் செய்தாரோ, இருண்ட உலகினுக்கு ஒளியான என் இறைவா, படைப்பெல்லாம் நடுங்கிடவே சிலுவையில் மரித்தாரே, சிலுவையில் மரித்தாரே. எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ சிலுவையில் மரித்ததும் எல்லாம் எனக்காகவோ, சிலுவையில் மரித்ததும் எல்லாம் எனக்காகவோ. பனிரெண்டாம் நிலை. தியாகத்தின் உச்சம். அன்பு நிறை இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நேற்று இயேசு சிலுவையில் மரிக்கிறார். வாழ்வு தர வந்த வாழ்வின் நாயகனை இந்த வஞ்சக உலகம் கொன்று நீதியை வேரோடு சாய்த்து விட்டதாக கொக்கரிக்கிறது. எல்லாம் நிறைவேறிற்று என்ற நிறைவில் 33 வயதில் இயேசு தனது ஆவியை தந்தை இறைவனிடம் ஒப்படைக்கிறார். இறை அரசை பாலஸ்தீனத்தில் அடித்தளமிட்டு அதை உலகெங்கும் எடுத்துச் செல்ல சீடர்களையும் உருவாக்கி அன்பான, உன்னதமான, அமைதியான, ஒற்றுமையான உலகம் நாம் செய்வோம் என்ற நம்பிக்கையில் இயேசு சிலுவையில் உறங்குகிறார். இன்று இயேசுவின் மரணம் புது வாழ்வுக்கான தொடக்கம். சாவை வென்று வெற்றி வீரராக கிறிஸ்து உயிர்த்தெழுவார். அன்று நம் நம்பிக்கைகளுக்கு புது வடிவம் தருவார் என்பதுதான் யதார்த்தம். நமது தோல்வி, துன்பம், சோகம், இழப்பு, வேதனை அனைத்தும் இந்த மரணத்தோடு மரணித்து விட்டது என்பதுதான் உண்மை. உண்மைக்காக கிறிஸ்து போராடியது போல நாமும் முன்வர வேண்டும். நம்பிக்கை இழந்தவரின் வாழ்வில் நம்பிக்கை தீபத்தை நாமும் ஏற்றுவோமே. நாளை தியாகச் செம்மலே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நம்பிக்கை இழக்காமல் என்றும் உன் வழியில் போராட வேண்டிய வலிமையை தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். கல்வாரி பயணத்திலே சிதைந்துண்ட தெய்வம் நீயே, உன்னை அணைத்திட அன்னை தவம் செய்தாலோ, உலகை மீட்க வந்த மீட்பரே என் இறைவா, வியாகுலத்தாய் அழவே உன்னுடல் தாய் மடியில், உன்னுடல் தாய் மடியில். எல்லாம் எனக்காகவோ என் இயேசுவே எனக்காகவோ, வியாகுல வேதனையும் எல்லாம் எனக்காகவோ, வியாகுல வேதனையும் எல்லாம் எனக்காகவோ. பதிமூன்றாம் நிலை. தியாகத்தின் உடல் மாமரி மடியில். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நேற்று இறந்த இயேசுவின் உடல் அவரது அன்பு தாயின் மடியில் வளர்க்கப்படுகிறது. உயிரற்ற மகனின் உடல் கண்டு உள்ளம் குமுறுகிறார் அன்னை மரி. அன்று வானவன் வார்த்தையினால் புனிதமாக தனது உதரத்தில் உருவான இறைமகன் தன் இரத்தத்தின் இரத்தம், தன் தசையின் தசை, தன் அன்பு மகன் நிலை கண்டு கதறுகிறான். அந்த அன்பு தாய்க்கு எவ்வாறு ஆறுதல் தர இயலும்? யாரால் தான் இயலும்? பித்து பிடித்தவள் போல் இறந்த தன் மகனை மடியில் போட்டுக்கொண்டு புலம்புகிறார்.
என் மகன் இறக்கவில்லை, உறங்குகிறார் என்று அழுது ஒப்பாரி வைக்கிறார். இன்றும் எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீரோடு வாழ்கின்றனர். காரணம், அவர்களின் மக்கள் அன்பு வாழ்வை இழந்து தான் தோன்றித்தனமாக வாழ்வதால். பல பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இருந்தும் இல்லாதவர்களாக உள்ளனர். அந்த தாய்மார்களின் கண்ணீருக்காகவும் சேர்த்துதான் அன்னை மரி வேதனைப்படுகிறார். இருண்ட உலகில் வாழும் மக்களே, உலக இன்பத்தை விட்டு வெளியே வந்து உண்மையான மகிழ்ச்சியை பெறுங்கள். என் மகனின் மரணம் உங்களுக்கு புதிய சிந்தனையை தர வேண்டும் என்கிறார். அன்பு பெற்றோரின் காயங்களை போக்க ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் உரிமையும் கடமையும் உண்டு என்பதை உணர்வோம். காலம் தாழ்த்த வேண்டாம். கிறிஸ்து நமக்காக இறந்துள்ளார். அவரது உயிர்ப்பில் புது வாழ்வை பெற்றோரும் பிள்ளைகளும் பெறுவோம். நாளை தியாக செம்மலே, நாங்கள் ஒருவர் மற்றவரின் கண்ணீரை துடைத்து இணைந்து வாழ்ந்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். உலகிற்கு ஒளியாக பலியான தெய்வம் நீயே, உன்னை அடக்கிட சூசை தவம் செய்தாரோ, மீண்டும் உயிர்த்திட மடிந்த என் இறைவா, உமக்கு சொந்தமில்லா கல்லறையில் அடக்கப்பட்டீ, கல்லறையில் அடக்கப்பட்டீ. எல்லாம் எனக்காகவோ, என் இயேசுவே எனக்காகவோ, கல்லறை அடக்கமும் எல்லாம் எனக்காகவோ, கல்லறை அடக்கமும் எல்லாம் எனக்காகவோ. பதினான்காம் நிலை. தியாகத்தின் உடல் மாற்றானின் கல்லறையில். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நேற்று இயேசுவின் புனித உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. அமைதியில் ஆழ்கிறார் இறைவனின் திருமகன். தந்தை கடவுள் தன்னிடம் ஒப்படைத்த உலகத்தின் மீட்பு பணியை செவ்வனே முடித்து ஓய்வு கொள்கிறார். கோழை போல இயேசு மரணத்தைக் கண்டு அஞ்சவில்லை. துணிந்து சென்று சிலுவை மரணத்தை ஏற்று அனைவருக்கும் நிலைவாழ்வை உறுதிப்படுத்தியுள்ளார். என்று இயேசுவில் பாவம், சாபம், துன்பம், சாவு, அழுகை, தோல்வி என்பதில்லை. மாறாக புண்ணியம், புதுமை, வாழ்வு, வெற்றி என்பது மட்டும்தான் இனி உண்டு. எத்துணை துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்வோர் எதிர்கொண்டு வெற்றி பெறுவர். இனி நம் வாழ்வில் இருள் இல்லை, ஒளி மட்டுமே. ஒளியாம் கிறிஸ்து நம்மை அருள் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வார். கிறிஸ்துவை நம்புவோம், வாழ்வை துணிச்சலோடு எதிர்கொள்வோமே. நாளை தியாகச் செம்மலே, நாங்கள் ஒருபோதும் எங்கள் நம்பிக்கையை உம்மில் இழந்துவிடாமல் இருக்க வரம் தாரும். ஆமேன்.
எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். முடிவுரை. தியாகச் செம்மலின் தியாக பயணத்தோடு நமது தியானத்தை முடித்துவிடாமல் நமது அனுதின வாழ்வுக்கு எடுத்துச் சென்று அதற்கு உயிர் கொடுப்போம். கிறிஸ்து நம்மில் வெளிப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் விரும்பும் அமைதி என்றும் நம்மில் நிலை கொள்ளும். அதற்கான ஆற்றலை இறைவன் நமக்கு அருள நாமும் பிறருக்கு துணை நிற்க ஆண்டவனின் ஆசி வேண்டி நிற்போம். இயேசுவின் தியாகத்தில் நம் வாழ்க்கை பயணத்தை அமைப்போம்.